இன்னைக்கு நம்ம கோகனட் மில்க்ல செய்த அச்சு முறுக்கு பார்க்க போறோம். அச்சு முறுக்குக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 2 கப்பு அரிசி மாவு, 1 கப்பு சர்க்கரை, 6 ஏலக்காய், அடுத்தது 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு அல்லது வெள்ளை எள் எடுத்துக்கலாம். நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். அடுத்தது தேங்காய், நிறைய 4 பீஸ் தேங்காய் இருக்கிற மாதிரி எடுத்துக்குங்க. அதை நல்லா திக்காக அரைத்து எடுத்துக்கொள்ள தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அப்புறம் இப்போ சர்க்கரையை நம்ம ஏலக்காயோடு போட்டு அரைத்து எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைச்சி எடுத்து 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறோம். 2 கப்பு அரிசிக்கு 1 கப்பு சர்க்கரை, அப்புறம் 1 ஸ்பூன் எள்ளு, 1 சிட்டிகை அளவு உப்பு, 2 கப்பு கெட்டியாக தேங்காய் பால் எடுத்து வைத்துக்கொள்ளலாம். இப்போது எல்லாத்தையும் ட்ரை இன்க்ரீடியண்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கட்டி இல்லாமல் தேங்காய் பால் எல்லாவற்றையும் ஊற்றி கலக்கிக்கணும். செகண்ட் கப்பு, ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் கொஞ்சம் திக்காக கலக்கிக்கணும். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க. இங்கே நான் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணிட்டுருக்கிறேன். அதில் முறுக்கு அச்சும் வச்சுருக்கேன். நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம செய்யறதுக்கு முன்னாடி நல்லா கலக்கிட்டு மறுபடியும் ஈச் டைம் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி கலக்கணும். இப்போ அப்படியே டிப் பண்ணி இது போல் எடுத்து மெதுவாக அந்த எண்ணெயில் வச்சிங்கன்னா அப்படியே லேசாக ஆட்டணும். ஆட்டினாவே விழுந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ஃபோர்க் வச்சு தள்ளினீங்கனாலும் விழுந்துடும். என்னோடது நான்ஸ்டிக் கம்பியாக இருக்கிறனால ஈஸியாக விழுந்துடுச்சு. அடுத்தது நீங்கள் அப்படியே லைட்டாக திருப்பி போடணும். சீக்கிரம் ஆயிடும். இந்த கலர் வந்து ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்ல ஒரு கோல்டன் கலர் இருந்தால் போதும், நம்ம எடுத்துடலாம். இது ஒரு 2 மினிட்ஸில் திருப்பி போட்டு இந்த பக்கம் 2 மினிட்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். போதும். நல்ல ஒரு லைட் கோல்டன் கலரில் இருக்கும். அதுவே போதும். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அச்சு முறுக்கு சாப்பிட டெம்ப்டிங்கான ஒரு ஸ்பெஷல் ஸ்நாக். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.